ஆஹா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ கௌதமோட பிளானை சூர்யா முறியடிச்சு அவங்க வந்து டெலிவரி பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணி நல்லபடியாக செக்கை வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துருவாங்க. இதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டர் செய்கிறதுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறதுனால சூர்யா வந்து பக்கத்தில் உள்ள மகளிர் குழுவில் போய் விசாரிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யாவோட அம்மா ராஜலட்சுமி வந்து எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க, நாங்கள் தான் இத்தனை பேர் இருக்கோங்களே, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னா அனாமிகா பிரபாவை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட ஜாலியாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சல் ஆகுறாங்க. விஜய்க்கு பிரபாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள தான் ஒய்ஃபாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம அனாமிகா திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதிலிருந்து மீண்டு எப்படி வந்து பிரபா அனாமிகாவை வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கௌதம் எவ்வளோதான் டார்ச்சர் கொடுத்தாலும் சூர்யா பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வராங்க. சூர்யாவும் கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா தான் கிட்ட இருக்க சொத்தை விட அதிகமாக வந்து சூர்யா சம்பாரிச்சு காமிக்கணும், அப்படி மட்டும் காமிச்சிட்டா சூர்யாவுக்கு நான் அடிமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சூர்யா வந்து சம்பாரிச்சு காட்டல அப்படின்னா கௌதம்க்கு சூர்யாவும் அடிமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருப்பாரு. 2 பேரும் கொடுத்த சவாலில் யார் வந்து வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.